You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹே ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒன் டே மார்க்கெட் விலாக், தென் நம்ம ஒன் டே என்ன பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வண்டியில் தான் மார்க்கெட்டுக்கு போனேன், எங்கள் டேடியும் வந்திருந்தாங்க. நான் வந்து மார்க்கெட்டில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு, செம்ம வெயில், உங்கள் வீட்டுக்கிட்டேயும் வெயில் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் ஃபுல்லாகவே வெயிலாக தான் இருக்குது. தென் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போனது வந்து ஃபிஷ் மார்க்கெட் தான். ஃபிஷ் அங்கே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த சைடு போகும்போது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெயில் அப்படியே எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி. போகிற வழியில வந்து முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் வச்சு வித்துட்ருந்தாங்க. இப்போ சீசன்னால் நிறைய சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு முருங்கைக்காவே 20 ரூபான்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். தென் வந்து ஃபிஷ் மார்க்கெட் தான் நம்ம போகிறோம். இங்கே வழி ஃபுல்லாகவே வந்து வண்டி ஒரு பக்கம் வந்து கருவாடுலாம் இவங்களே வந்து காய வச்சுருந்தாங்க. இந்த வெயிலில் கருவாடுலாம் காய வச்சா நல்ல காயும். தென் வந்து நம்ம என்ன மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து சூரை மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மீன் வாங்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஃபுல்லாகவே வந்து எங்கேயுமே சூரை மீன் இல்லை. இங்கே ஒரு மீன் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த ஒரு மீன் ஃபுல்லாகவே வந்து 600ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபுல் மீனை யாருங்க சாப்பிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணோம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல், சரி ஓகே வேறு எங்கேயாச்சும் சூரை மீன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். எங்களுக்கு வந்து சின்ன சூரையே இருந்தால் போதும், பெரிய சூரை மீன் வேணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ வந்து நமக்கு சின்ன சூரையே போதும் அப்படின்னு சொல்லி நானும் தேட ஆரம்பிச்சிட்டேன். தேடி பார்த்தா இந்த சைடு வந்து நண்டு, எறா அப்படிலாம் இருந்தது. சாலை மீனும் இருந்தது. சாலை, சங்கரா நிறைய மீன் இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து சில இடத்துலலாம் கடையே போடலை, சில இடத்துல வந்து கடை போட்டிருந்தாங்க. முஸ்லீம்ஸ்லாம் வந்து நின்றுட்டுருந்தாங்க. எனக்கு புரியவே இல்லை, இவங்க தான் சாப்பிட மாட்டாங்களே, இவங்க என்ன நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஒரு பக்கம் யோசித்தாலுமே அவங்க வந்து நைட்டுக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க போல. அவங்க நைட்டு சாப்பிட்றதும் சரி, காலைல சாப்பிட்றதும் சரி, நான்வெஜ் இது மாதிரிலாம் சாப்பிட்லாம், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி ஓகே நம்ம சாலை மீன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நான் சொன்னேன், அப்பா சாலை வேண்டாம் நமக்கு, நம்ம வந்து இதுதான் வேணும் அப்படின்னு, நண்டு வேணால் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நண்டுலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சங்கரா மீனாச்சும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவுமே வந்து இல்லை. சங்கரா மீனுமே வந்து பெருசு வந்து ஒரு ரேட்டு, சின்னது ஒரு ரேட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மீனுமே வந்து கொஞ்சம் ஓல்டு விஷன் மாதிரி இருந்துச்சு. நல்ல இதுவாலாம் இல்லை. கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. சரி ஓகே அந்த ஆன்ட்டிக்கிட்ட வந்து கேட்டுட்ருந்தோம். அந்த ஆன்ட்டி வந்து எடை போட சொன்னாங்க. ஒரு 2 மீன் வந்து 200 மாதிரி சொன்னாங்க. யார் ஆன்ட்டி நீங்கள் அப்படின்றது தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து சரி வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு கடைசியில் வந்து சரி ஓகே நம்ம இங்கே இருக்க சங்கரா வாங்கலாம்னு பார்த்தா இது ரொம்ப பொடிசாக இருந்தது. சரி இது கொஞ்சம் பெருசாக இருக்கு, இது என்ன ஏது அப்படின்னு கேட்போம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இவங்கள்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. சரி ஓகே கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இவங்க வந்து 1 கிலோ வந்து 350 என்னமோ சொல்லியிருந்தாங்க. சரி ஒரு 1/2 கிலோ பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். 1 கிலோக்கே வந்து 3 பீஸ் என்னமோ வருது. எனக்கு புரியவே இல்லை. ஏய் மீன் ரேட் என்னடா இவ்வளோ ஏற்றி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். அவ்வளோதான் அந்த மீனை வந்து தொட்டு பார்த்தோம். தொட்டு பார்த்தா வந்து கொஞ்சம் கிளுகிளுன்னு இருந்துச்சு. ஐ மீன் கொஞ்சம் பழைய மீன் தான் அது. பழைய மீனுமே வந்து அவ்வளோ வந்து இதுவே வந்து 521 வருதா. ஸோ வந்து இவங்க போட்டுட்டே இருந்தாங்க. என்னடா போட்டுன்னே இருக்காங்க, அவங்க 1 கிலோக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 1 கிலோலாம் வேணாம் எனக்கு 1/2 கிலோ போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். 1/2 கிலோ போதுமா அப்படின்னு பார்த்தா அந்த 2 மீன் தான் 1/2 கிலோ அப்படின்றாங்க. ஏய் யாருங்க நீங்கள், எங்களுக்கு மீனே வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம இதை வாங்குறதுக்கு சூரை மீனே வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மீன் கடையே இல்லை. சரி ஓகே நான்வெஜ் எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிக்கன் எடுத்துருவோமான்னு பார்த்தோம். சிக்கனும் இல்லை அப்படின்ற மாதிரி. சிக்கனும் வேண்டாம், சரி ஓகே இந்த மீனே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த ஃபுல் மீன் எடுத்துட்டோம். ஃபுல் மீன் எடுத்துகிட்டு அதில் வந்து நாங்கள் ஆஃப், எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆஃப்ன்ற மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து ஆஃப்மே வந்து பார்த்தாலே ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவர் கட் பண்ண விதமுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு. தென் வந்து ஒரு சைடு வந்து அப்படியே அது வெட்டும்போதே வந்து ரத்தம்லாம் ஊற்றுற இதுவாக இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து அவங்க பக்காவாக வெட்டி கொடுத்துருந்தாங்க. தலையெல்லாமே வெட்டி அவங்க போட்டிருந்தாங்க. இந்த ஃபிஷ் வந்து வெட்டுறதுக்கு மட்டுமே வந்து அவங்க 20 ருபீஸ் தான் வாங்கியிருந்தாங்க, ரொம்பலாம் இல்லை. இவங்கலாம் வந்து நம்ம ஃபிஷ் வெட்டியே வந்து சேல் பண்ணுறத விட ஃபிஷ் வெட்டி, எறா வெட்டி மாதிரிலே வந்து இவங்க காசு வந்து எடுத்துப்பாங்க. தென் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக அவங்க வெட்டி கொடுத்து
அவங்களுமே வந்து க்ளீனிங் ப்ராசஸ்லாம் ஃபுல்லாகவே பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்த்தாலே வந்து அவங்க ஒரு பக்கெட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து பக்காவாக இருந்துச்சு எல்லாமே. ஒரு வழியாக வந்து அவங்க ஃபுல்லாக கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்றைக்கி வந்து சமைச்சி மீன் குழம்பு பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, தென் வந்து பீன்ஸ் பொரியல், இதான் மீன் குழம்பு. எல்லா மீனையும் உள்ளே போட்டுட்டோம். தலையெல்லாம் போட்டு நல்லா இன்றைக்கி சமைச்சி சாப்பிட்டுட்டோம். மீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது உண்மையாக சொல்லணுன்னா. எந்த இதுவுமே வந்து கெட்டெல்லாம் போகல. சரி, ஐ மீன் பழைய மீன்லாம் இல்லை, புது மீன். சரி, ஓகே. ஒரு பக்கம் வந்து நம்ம மீன்லாம் வந்து சாப்பிட்டு சமைச்சி முடிச்சு வச்சு வந்து நம்ம கிளம்பி போகிற நேரம் வந்துடுச்சு. அப்படி எங்கடா இவ கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்குன்னு வாட்ச் இதுங்க வந்து நின்றுட்டுருக்குதுங்க. ஸோ அதுங்க கூட வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி நான் வந்து கிளம்பி போனேன். நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம். அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வெளியே போனால் அங்கே போனால் அது ஒரு கதையை சொல்லுது. என்னை ரெடியாக்கி கிளப்பி வேஸ்ட் பண்ண வச்சுட்டா. எனக்கு ஒரே காண்டாயிடுச்சு. நான் எதுக்கு கிளம்பி வந்தேன், நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக சரி, ஓகே, நீ சரவணா ஸ்டோருக்கு எப்படியே வரமாட்டேன்னு தெரிஞ்சிச்சு, நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை வந்து நாங்கள் ஃப்ளாப் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம வேறு பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு பிளான் என்ன, பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்க அதே டீ கடைக்கு போனோம். அந்த டீ கடைக்கு போனால் அங்கே வந்து இன்றைக்கி என்னன்னு தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. மெனூஸும் நிறைய இருந்துச்சு. இது ரெண்டும் ஒரு கம்பைன் ஷாப் மாதிரி. காஃபி ஷாப்பு ப்ளஸ் வந்து பக்கத்தில் வந்து வெஜ்ஜு தான் ஃபுல்லாகவே. இந்த ஷாப் நான் ஏற்கனவே போயிருப்பேன். தென் வந்து இங்கேருந்து ஒரு 2 காஃபி வாங்கிட்டோம். வீச்சாய் இது வந்து 2 காஃபி வாங்கிட்டு, காஃபி இல்லை, டீ தான் வாங்கினோம் 2. டீ வாங்கிட்டு 2த்தையுமே வந்து ஒரு ஸ்னாப் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் வந்து அந்த இடத்துலேருந்து காஃபிலாம் குடிச்சிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு வேறு எதுவும் வாங்கல. ஒரு 2 பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். பிகாஸ் நான் ரெடி ஆகிட்டேன். அதுக்காக வந்து நம்ம எது பண்ணணுமே அப்படின்றதுக்காக இங்கே நாங்கள் வந்துட்டு போனோம். தென் வந்து ஒரு வழியாக மறுபடியும் வந்து போனது வந்துடுச்சு. என்னை மறுபடியும் சரவணா ஸ்டோர் கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரவணா ஸ்டோர்லாம் போகல, ஒழுங்காக ஏறு அப்படின்னு சொல்லி நானும் சரின்னு ஏறி போயிட்டேன். ஏறி இவன் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட நேரத்தை வந்து வீணடிக்கிறதுலேயே முதல்ல இருப்பா போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ரெகுலராக ஒரு கடைக்கு போயிட்டுருப்போம். அந்த கடையில் இருக்க பையன் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து கடை போடல. அது என்னென்னு விசாரிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். அப்புறம் பார்த்தா கடைசியில் ஃபோன் கேஸ் வாங்கிறதுக்கு போயிட்டோம் 2 பேரும் சேர்ந்து. நாங்கள் ஒரு பிளான் போட்டோம், அது ஒரு பிளான் போயிட்டு அது இதுவாகி போயிடுது. தென் வந்து ஃபோன் கேஸ் வந்து டெம்பர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெம்பர் வந்து அவங்க ஒட்டி கொடுத்தாங்க. டெம்பர் ஒட்டிட்டு கேஸ் கேட்டிருந்தேன். கேஸ் வந்து ஸ்டார்டிங்கே 200ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒன்றுமே இல்லை, ப்ளைன் கேஸே 200 சொல்கிறதுக்கு நீ கம்முனு இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, வேறு ஒரு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு கடைக்கு போயிட்டோம். வேறு ஒரு கடைக்கு போயிட்டு கேஸ் பார்த்தோம். அந்த கடையில் ஓகே, எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தது ப்ரைஸு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கேஸை வேலையெல்லாம் முடிச்சு அப்புறம் போனது தான் வந்து நாங்கள் வந்து சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு போனோம். அந்த கடைக்கு போய் சாக்லேட் வாங்கலான்னு பார்த்தா 35 ருபீஸ்க்கு ஒயிட் சாக்லேட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் போயிட்டேன். ஒயிட் சாக்லேட் ஒன்று வாங்கினா, சரி 2 வாங்கினா 1 கூட இல்லை, இன்னொரு சாக்லேட் வாங்குடின்னு சொல்லி ரொம்ப நேரமாக கதறிக்கிட்டு இருந்தேன். அவள் கடைசி வரைக்கும் வாங்கலை. சீப்பு அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். தென் வந்து இந்த கேக் ஷாப்பில் வந்து எல்லாமே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து போய் வாங்குங்க. டேஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கு. ஆனால் ரேட்டுமே அதிகமாக தான் இருக்குது. ரேட்லாம் கம்ஃபர்டபுள் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே வந்து குட்டி குட்டி பீஸுமே 95 ருபீஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த சாக்லேட் தான் பார்த்தேன். இந்த ஒரு சாக்லேட் வந்து 35 ருபீஸ் தான், ஒன்றும் பெருசு இல்லை. ஒரு வழியாக வந்து சாக்லேட்டுமே வந்து நாங்கள் பில்லு போட்டு நாங்கள் வந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். பாய் காய்ஸ். நம்மளோட நிழலும் வெளிச்சம் வந்தோடனே நம்மளை விட்டு போயிடுது. இப்படி தான் லைஃப்பில் சில நேரங்கள் நம்ம கூட இருக்கவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்.